பிரைஸ் லார்ட். நாளிலும் ஒரு சத்தியத்தை குறித்து நாம் பார்க்கலாம். மெய்யான விடுதலை அது. இன்றைக்கு விடுதலை விடுதலை என்று அநேக விடுதலை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். விடுதலை, மெய்யான விடுதலை அது. யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 36வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது: குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை. அதற்கு முன்பாக யோவான் 8:32 எழுதப்பட்டிருக்கிறது: சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். பிரியமானவர்களே, நாம் இந்த வேத வசனத்தை அப்படியே நம்ம வாசிக்கிறோம், அதிகமாக வாசிக்கிறோம், எத்தனையோ முறை வாசிக்கிறோம். இதனால நம்ம சத்தியத்தை அறிஞ்சிட்டோன்னு சொல்ல முடியுமா? விடுதலை ஆயிட்டுன்னு சொல்ல முடியுமா? அப்படி அல்ல. இதெல்லாம் நம்ம படிக்க வேண்டும். ஆனால் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை. இந்த குமாரன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? இது பரிசுத்த ஆவியா இருக்கிறது. ஆகவேதான் ஏசாயா 9:6 நம்ம பார்க்கும்போது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கொடுக்கப்பட்டவர் யாரு? இயேசு கிறிஸ்துவின் வழியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டார். ஆகவேதான் 1 யோவான் 5வது அதிகாரம் 11வது வசனத்துல 12வது வசனத்துல இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது: குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவகுமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். தேவகுமாரன் இல்லாதவன் என்றால் எப்படி என்றால், பரிசுத்த ஆவி இல்லாதவன், ஜீவன் இல்லாதவன். பிரியமானவர்களே, ஆகவேதான் கலாத்தியர் 4:6வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது: அவர் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அப்படி என்றால் இருதய மாம்சத்தால் மூடப்பட்டது. அவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே, நம்முடைய ஆவியிலே அவர் வாசம் செய்கிறார். பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நம்மிடையே வரும்பொழுதுதான் விடுதலை. எதிலிருந்து விடுதலை? பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, எல்லாவற்றிலிருந்து விடுதலை நாம் பெறுகிறோம். அது எதன் வழியாய்? பரிசுத்தாவி பெறும் பொழுதே. இந்த பரிசுத்தாவி எப்படி பெற முடியும்? சீஷன் என்ற நிலையில வந்தால்தான் பெற முடியும். சீஷர்களே பெற்று கொண்டார்கள். நாமும் சீஷர் என்ற நிலையில வருவோம், பரிசுத்தாவி பெறுவோம். அப்பொழுதுதான் மெய்யான விடுதலை நாம் பெற முடியும், பரலோகம் போக முடியும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.